வெல்கம் டு ஸ்டார் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டியான ஒரு புட்டிங் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புட்டிங் ரெசிபி வேஃபர் வச்சு ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே சிம்பிளான ஒரு புட்டிங் தாங்க பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த மில்க் புட்டிங் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மேலே வேஃபர் கோட்டிங் கொடுக்கறதுனால ரொம்ப மேலே கிறிஸ்பியாகவும் நடுவில் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு 5 நிமிட்ஸ்லேயே நம்ம செஞ்சிடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பால் பவுட்ரும் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்து அந்த மிக்ஸையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் பால் முதலையே காய்ச்சி ஆற வச்ச பால் தான் எடுத்துருக்கேன். அதனால் டைரெக்டாகவே நம்ம பேனில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃப்ளேம் ஹைலேயே வச்சுக்கோங்க. நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கனால சீக்கிரமாகவே கெட்டியாயிரும். இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சைட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா டார்க்காக ஆக ஆரம்பிக்குது. அப்படின்னா நல்லா சீக்கிரமாக கெட்டியாயிரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா திக்காயிடுச்சு நம்மளுடைய மில்க் புட்டிங் செய்கிறதுக்கு. இப்போ வேஃபர் சின்ன சின்னதாக உடச்சிட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம இதை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சாக்லேட் ஃப்ளேவர் எடுத்துருக்கேன். நீங்கள் வெண்ணிலா ஃப்ளேவர், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர் வேஃபர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் சின்ன சின்னதாக உடச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக ஒரு பல்ஸ் கொடுத்திங்கனாவே போதுமானது. நல்லா பொடியாயிரும். இப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் மூடி போட்டு நல்லா லைட்டாக ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் கொடுத்திங்கன்னா போதும். நல்லா பொடியாயிடுச்சிங்க பாருங்கள். இப்போ ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் பட்டர் பேப்பர் போட்டுட்டு இப்போ நம்ம நுணுக்கி வச்சுருக்கக்கூடிய அந்த வேஃபரையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி நீங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்பூன் வச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கோட்டிங் லேயர் நம்ம இதில் வேஃபரில் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய மில்க் புட்டிங்கானதை செகண்ட் லேயராக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் மேலே வேஃபரோட பவுட்ரு மேலேயும் தூவி விட்டுக்கோங்க. நல்லா மேலே ஒரு கோட்டிங் வர அளவுக்கு இதையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இதை ஃப்ரீசரில் ஒரு 4 மணி நேரம் பாக்ஸோட மூடி போட்டு மூடி ஃப்ரீசரில் ஒரு 4 மணி நேரம் வச்சுருங்க. நல்லா ஃப்ரீஸ் ஆகிட்டோம். இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம். நல்லா வேஃபர் நல்லா அந்த புட்டிங்கோட எல்லாமே நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுடைய மில்க் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. மேலே ரொம்பவே க்ரன்ச்சியாக இருக்குங்க. ஏன்னா வேஃபர் சேர்த்துருக்கறனால மேலே ரொம்பவே க்ரன்ச்சியாக இருக்கும். நடுவில் மில்க் சேர்த்து நம்ம செஞ்சுருக்கனால நடுவில் நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. டேஸ்ட் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒரு 5 நிமிட்ஸ்லேயே நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபியும் கூட. இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 2 சைடும் நல்லா கோட்டிங்காக இருக்குது. மேலே நல்லா அந்த வேஃபரும் கீழே நல்லா அந்த வேஃபரோட ஃப்ளேவரும் இருக்கும். நடுவில் அந்த மில்க் ஃப்ளேவரில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.